ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப் செய்கிறதுக்கு ஆட்டோட நல்லி எலும்பு, அதுக்கப்புறம் நெஞ்செலும்பு ரெண்டுமே வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பு பார்க்க போகிறோம். ஆட்டோட நெஞ்செலும்பு வந்து ரொம்பவே நல்லதுங்க. சளிலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் நல்லா சுல்லுன்னு வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாவோ இல்லை 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் பச்சை மிளகா எதுவும் சேர்க்கலை. மிளகுத்தூளோட காரமே போதும். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தை தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஸோ மசாலா தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட்டோட நெஞ்செலும்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு கொழுப்பு இருந்தது. ஸோ அந்த கொழுப்பையும் இந்த சூப் கூடவே போட்டுட்டேன். அப்போ வந்து இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மட்டனை நல்லா அந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டிக்கோங்க. ஸோ இப்போ மட்டனில் எல்லா ஃப்ளேவரும் ஏறி இருக்கும். இந்த டைமில் நம்ம இது கூட கடைசியாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கடைசியில் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட சூப்புக்கு தேவையான தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து சூப்பு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி கலந்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை இல்லை சூப்பு தேவையோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இப்போவே தண்ணி ஊற்றி உப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஸோ இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட போகிறோம். 3மே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரும் ஆவி அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ அருமையாக வாசம் வருது. கடைசியாக இது கூட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பை வந்து சுட சுட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் பட்டுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு.